பட் நமக்கு தெரியாது. நம்ம தான் முட்டாளா இருந்திருக்கோம். நம்ம முட்டாளா இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தா நீட் தேர்வு வந்து ரத்து செஞ்சுருவாங்க. இனி நீட் தேர்வே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர ஜெயிக்க வச்சிருக்கோம். ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஈரோட்ல நடத்தின மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடத்துனாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் சார் அவர்கள தளபதி விஜய் அண்ணா கழுவி கழுவி ஊத்துனாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அண்ணா அண்ணா, எம்ஜிஆர் புகைப்படத்த பயன்படுத்தினதுக்கு மத்த கட்சியினர்கள் வந்து ஒவ்வொரு விதமா பேசினதையுமே இன்னைக்கு அவங்களுக்கும் சரியான பதிலடி குடுத்தாங்க. இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் இன்னைக்கு ஈரோட்ல ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அதாவது எல்லா இடங்கள்லயும் நடத்துற மாதிரி தான் ஒரு சாதாரணமான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மட்டும் தான். பட் அத பார்க்கறதுக்கே ஒரு மாநாட்டுல எவ்ளோ மக்கள் வருவாங்களோ அந்த அளவுக்கு திரண்டு வந்திருந்தாங்க. அலை போல மக்கள் வந்து காட்சியளிச்சாங்க. அந்த அளவு கூட்டங்க சொல்லவே முடியாது. ஆண்கள், பெண்கள் எல்லாமே அந்த அளவுக்கு கூட்டமா இருந்து பார்க்கறதுக்கே ஒரு மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் குடுத்துச்சு. இதுல தமிழக வெற்றிக் கழக தலைவர் நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுவும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காட்டு பேசினாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ணா, எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்த பயன்படுத்துறது குறித்து நெறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. சரியா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து அண்ணா, எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்த வச்சு கொள்கை தலைவரா வைக்கிறாங்கல்ல, அது பண்றது சரியா? தவறா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரி அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு அதிகமா சேவை பண்ணியிருக்கிறாரு, அத என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் பின்பற்றுறாங்க. ஒரு தலைவர் எந்த அளவு மக்கள வழிநடத்துனாங்க, என்னென்னலாம் பண்ணாங்களோ, அத தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து பின்பற்றுறாங்க. சரியா? இப்போ அவர் வந்து உயிரோட இல்ல, இறந்துட்டாரு. சரியா? இறந்தவங்கள ஒரு கொள்கை தலைவரா வைக்கிறது தப்பே கிடையாது. இப்போ ஒருவேள எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள் வந்து உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து, சரி அவங்கள வந்து கொள்கை தலைவரா வைப்போம் அப்படிங்கிற மாரி வைக்கிறாங்க. அவங்கள பின்பற்றுறாங்க. அப்படி பண்ணுனாங்கன்னா, தப்பு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன்னா, அவங்க உயிரோட இருக்கிறாங்க. மற்ற கட்சியினர்களுடைய தலைவர். சரியா? அப்ப மற்ற கட்சியினர்கள் கேட்கும்போது, அது தப்பு. சரி நாங்க வச்சது தப்பு தான். இல்லன்னா நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி போகும். சரியா? ஆனா, ஒரு தலைவர் எப்படியெல்லாம் வழி நடத்தினாரோ, அத மீன் பண்ணி தான் ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. அதுவும் எம்ஜிஆர், அண்ணா அவர்கள. இது தப்பே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் தப்பே கிடையாது. சரி, அடுத்தது ஒரு விஷயம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க வந்து பேசியிருந்தாங்க. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு தான் களத்திலேயே இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது பொதுவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தெரியும். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து களத்தில இறங்குனாங்க. சரியா? ஒண்ணு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே. இன்னொன்னு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அவங்களுடைய ஒரே எதிரி இவங்க 2 பேரு மட்டும் தான் அப்படிங்கிற மாரி காலங்காலமா, அதாவது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்லிட்டு வராங்க. ஆனா நெறைய பல கட்சியினர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பொருளையா வந்து கிளப்பிட்டே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் எல்லாத்துக்குமே தெளிவா புரியும்படி எப்பவும் போல என்னுடைய எதிரி, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காட்டு வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சும்மா களத்துல இல்லாதவங்களலாம் பேச முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது இதை யார குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற மாரி சொல்லி ஆகணும். ஏன்னா, அவங்க வந்து களத்திலே இல்ல. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்குது சரியா? அவங்கள தான் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படியா இருக்கும். இப்போ ஒருவேள களத்துல சிஎம் பதவி வந்து ஏடிஎம்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து ஏடிஎம்கே வந்து குத்தி பேசுறது, கழுவி கழுவி ஊத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து டிஎம்கே இருக்கனால, அவங்க வந்து மத்த கட்சியினர்கள பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே கிடையாது. சரியா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்ல சம்மந்தமே இல்லாதவங்கள வந்து பேசுறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது அரசியல்லே சம்மந்தமே இல்லாதவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த கட்சியுமே கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலையா வச்சிருக்கிறது. எப்பவுமே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவ வந்து திட்டி திட்டி பேசி, கழுவி கழுவி பேசி அந்த மாதிரியே பண்ணுவாங்க. சரியா? இப்படி பேசுனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் குரல் கொடுப்பாரு. எதிர்ப்பா பேசுவாரு. அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இவங்க பண்ணுவாங்க. பட் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கொசு கடிக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு தள்ளிட்டே போயிருவாங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்குமே முற்றுப்புள்ளி குடுக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. இந்த அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள வந்து பேசி வேஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே வந்து சில உருட்டுக்கள் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா? அதாவது இந்த சிஎம் பதவிய பிடிச்சாங்கல்ல, அத குறித்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே உருட்டு உருட்டு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பா என்னதெல்லாம் போட்டு உருட்டுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நீட் தேர்வு ரத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. அது மிகப்பெரிய உருட்டு. அடுத்த உருட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வதாட்டு கல்வி கட்டணம் ரத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் மானியம், அதாவது கேஸ் மானியமா வழங்கப்படும் ஒரு ரூ. 100 லெஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுனாங்க. பட் இது எல்லாத்தையுமே பண்ணுனாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். பட் நம்மள்ட்ட கேட்கும்போது, அதாவது இப்போ சிஎம்மா இருக்கிறார்ல, டிஎம்கே தலைவர், அதாவது ஸ்டாலின் அவர்கள். அவங்க வந்து நம்மள்ட்ட ஓட்டு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாத்தையுமே விட்டுருங்களேன். ஃபர்ஸ்ட்டு அதிகமா வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, "நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கண்டிப்பா இந்த நீட் தேர்வு வந்து இருக்கவே செய்யாது." அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஃபுல்லா எங்க பிரச்சாரம் பண்ணனாலும், இந்த நீட்ட பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு தெரியாது. நம்ம தான் முட்டாளா இருந்திருக்கோம். நம்ம முட்டாளா இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தா நீட் தேர்வு வந்து ரத்து செஞ்சுருவாங்க. இனி நீட் தேர்வே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர ஜெயிக்க வச்சிருக்கோம். பட் அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நெனச்சா மட்டும் தான், அந்த நீட் தேர்வ ரத்து செய்ய முடியும். சரியா? ஸ்டாலின் ஐயா வந்து நெனச்சா வந்து ரத்து செய்ய முடியாது. பட் அது நமக்கு இப்ப தான் புரிஞ்சிருக்குது. ஆனா அது உருட்டுனாங்க பாருங்க. பெரிய உருட்டு. மகா உருட்டு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இனியும் ஆட்சி பண்றது அப்படிதான் பண்ணுவாங்க. நாங்க மறுபடியும் வந்தா நீட் தேர்வ கண்டிப்பா ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. மக்களே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏமாறாதீங்க. நீட் தேர்வ யார் நெனச்சா ரத்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி ஐயா அவர்கள் நெனச்சா மட்டும் தான் ரத்து பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இனியாவது ஏமாந்துராதீங்க. சரியா? இப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து பேசும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகமா நம்ம முன்னாடி ஜெயலலிதா அம்மாவ பார்த்திருப்போம்ல. "செய்வோம் சொன்னார்களே செஞ்சார்களா? அது செய்வோம் சொன்னார்களே செஞ்சார்களா?" அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவும் டப்பு டப்பு டப்புன்ட்டு எதுவுமே கண்டுக்காம ஓப்பன் டாக்கா எல்லாமே ஓப்பனா வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்களும் மக்களுக்காக என்னலாம் பண்ணலையே அது எல்லாத்தையுமே ஓப்பன் டாக்கா அவங்க வச்சிருக்கிறாங்க. சரியா? பட் அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றேன். அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள பத்தி பேசியிருந்தாங்க. செங்கோட்டையன் வந்து சேர்ந்ததுக்கு எங்களுடைய கட்சிக்கு பெரிய பலம் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்தது வந்து மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா கட்சி தொடங்கி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு இருக்காங்க. செங்கோட்டையன பொறுத்தவரைக்கும் காலங்காலமா நெறைய, அதாவது அவருடைய
சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே அவர் வந்து அந்த அரசியல்ல இருக்கிறாரு. அவருக்கு தெரியும். எப்படி எப்படி அரசியல் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சுகிட்டு அவ்வளத்தையுமே கரைச்சு குடிச்சவரு வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்திருக்கிறாரு. சேரும்போது அது ஒரு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். குறிப்பா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி நெறைய பேர் வந்து சேர்றதுக்கு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னத பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அது ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் வீடியோல நம்ம பேசியிருப்போம். அவர்கள் வந்து சேர்ந்தாச்சுன்னா, செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தாச்சுன்னா, நெக்ஸ்ட் அவரு கூட நெறைய பேர் வந்து சேருவாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரி அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் நெறைய பேர் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்குமே நெறைய அதாவது ஒவ்வொரு பதவிகள் வந்து குடுக்குறதுக்கு இடம் இருக்குது. அப்படிங்கிற மாரி தான் தளபதி விஜய் அண்ணா சொன்ன மாதிரி இருக்குது. கண்டிப்பா இது நடக்கும். ஏன்னா, இந்த அரசியல் இனி வந்து 3 மாசம் தான் கிட்டத்தட்ட இருக்கு. இனி அந்த அரசியல் களத்துல இறங்குறதுனால, இனி ஒவ்வொருத்தங்களா வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி குடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி யாரு அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் வந்து தெரிவிக்கும். ஆனா, பட் இருந்தாலும் நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி தளபதி விஜய் அண்ணா இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து இந்த ஈரோட்ல நடக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில வந்து நெறைய விஷயங்கள் மக்களுக்கும், நமக்கு எல்லாத்துக்குமே புரிய வச்சிருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பங்கம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன்னா, நல்லாவே குடுத்துருந்தாங்கங்க. நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுலருந்து ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பட் இருந்தாலுமே நெறையன எக்கச்சக்கமான பார்க்குறதுக்கு பேச்சே அந்த அளவுக்கு இருந்துச்சு. டிஎம்கேலாம் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்துனாங்கங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாருமே. பட் அந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களால வந்து இந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்களா தான் சொல்லியாகணும். ஏன்னா இதுவரைக்குமே யாரும் அந்த அளவுக்கு வந்து குரல் குடுக்கல. வெறித்தனமான குரல் அப்படிங்கிற மாரி சொல்லியாகணும். சரி, இப்போ ஈரோட்ல அதிகமா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுனாங்க. பட் அது மாநாடு மாதிரி நடந்துச்சு. அது எல்லாமே அதாவது சேஃப்டிலருந்து எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. பட் இதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் எல்லாமே பக்காவா என்ன பண்ணுவாங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. பட் அது ஓகே. நெறைய விஷயங்கள் தளபதி விஜய் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க தளபதி விஜய் அண்ணா இந்த மாதிரி கருத்துக்கள் வச்சிருக்காங்களா? இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.